அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் ஆதாரமற்ற தகவல்கள் வெளியாகி வருவதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட புகாரில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வரும் நிலையில் அது குறித்த பல்வேறு தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகம் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. கைதானவர் ஒரு சாரிடம் பேசியதாக புலனாய்வு குழுவிடம் பாதிக்கப்பட்ட மாணவி கூறியதாக வெளியான தகவல்கள் தவறு என கூறப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண் தொடர்பான ஆபாச பதிவுகள் கொண்ட உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது என வெளியான தகவலும் தவறு என கூறியுள்ள காவல்துறை, குற்றம் தொடர்பாக திருப்பூரைச் சேர்ந்த ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் என்றும் வெளியான தகவலும் தவறு என கூறியுள்ளது. இவ்வழக்கில் விசாரணையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்த எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என்றும், தற்போது வெளியாகும் தகவல்கள் எந்த ஆதாரமும் அற்றவை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற தகவல்கள் வழக்கில் குழப்பத்தையும் சுதந்திரமான மற்றும் நேர்மையான விசாரணையையும் பாதிக்கும் என்றும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. எனவே ஊகங்கள் அடிப்படையிலான செய்திகளை வெளியிடுவதை தவிர்க்கவும் காவல்துறை தலைமை இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது.